சேஸ்வாக் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா, ஒரு சீரம், ஹேர் சீரம். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது வந்து ஹேர் சீரம் அப்படின்றது தலைக்கா இல்லை முடிக்கா அப்படின்னு. தலைக்கு வேணுன்ற சீரம் இருக்குது, அதாவது பொடுகு போகிறதுக்கும் முடி வளர்கிறதுக்குமான சீரம், அது தனியாக இருக்குது. இன்னொரு சீரம் எதுக்குன்னா, நம்மளுடைய முடிக்கு ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும். ஏன்னா இப்போல்லாம் யாருக்கும் அந்த எண்ணெய் தடவுறது அவ்வளோ ஹேபிட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த சீரம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஃபேட், இது ரெண்டும் கலந்துது, அதனால் அவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ யூஸ் பண்ணலாம். சீரமில் இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆயில் பேஸ்ட் சீரம். இது கொஞ்சம் யூஸ் பண்ணால் ஸ்லைட்டாக ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும், ஆனால் அவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்காது அண்ட் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரை ஹேராக உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து வாட்டர் பேஸ்ட் சீரம். ஸோ அவசரமாக போகிறோம், ஹேர் எல்லாம் கொஞ்சம் பறந்து போயிருக்கு, அந்த மாதிரி ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே டைப்பில் வாட்டர் பேஸ்ட் சீரம். ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதில் ஸ்ப்ரே பண்ணால் நம்ம ஹேர் வந்து படிஞ்சிருக்கும். சில பேருக்கு எல்லாம் தூக்கி தூக்கி இருக்குது, முடி வந்து நான் ஒரு படிஞ்ச மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிற சீரம். இதை ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே ஹேர் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் சீரம் வந்து நார்மலாக காமனாக யூஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சீரம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த சீரமோட பேசிக் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அலோவேரா ஜெல். ஸோ கத்தாழையோட உள்ளே இருக்கிற அந்த ஜெல் தான் அதோடைய மெயின் இன்க்ரீடியண்ட். அதுதான் இது வந்து கலர்லெஸ் அலோவேரா ஜெல். ஸோ இதில் எந்த கலரும் இல்லை, எதுவும் ஆட் பண்ணல. ஸோ பிளெயின் ஆலோ ஜெல். அது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறது ரோஸ் வாட்டர். ஸோ ரொம்ப பியூரான ரோஸ் வாட்டர், எந்த விதமான கலர் ஃப்ரேக்ரன்ஸும் கலக்கலை. அதோட கூட இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய். அது ரொம்ப நல்லது, அதுதான் ஒரு நல்ல கண்டிஷ்னர். அப்புறம் கொஞ்சமாக விட்டமின் இ ஆயில். ஸோ இது வந்து தனியாக கிடைக்கும் விட்டமின் இ ஆயில், இல்லைனா கேப்சூல் வாங்கி அதில் இருக்கிற ஆயிலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டீ ட்ரீ ஆயிலும் லாவெண்டர் ஆயிலும் நான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா மெயினாக வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும், எந்த விதமான தொற்றுகளும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசனையாக இருக்கும் லாவெண்டர் ஆயில். ஸோ நல்ல தூக்கத்துக்கு, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இப்போ ஒரு சீரமை தயார் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல், 50 ml ரோஸ் வாட்டர், ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் பியோர் ஆல்மண்ட் ஆயில், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் விட்டமின் இ ஆயில். அது கூட நான் ஆட் பண்ண போகிற எசென்ஷியல் ஆயில்ஸ் என்னென்னா டீ ட்ரீ ஆயில், அடுத்ததான் நான் ஆட் பண்ண போகிறது லாவெண்டர் ஆயில். இது ஒரு 8 ட்ராப்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டான ஒரு ஹேர் சீரம், ஹேர் ஷைன் சீரமாக இது இருக்கும். இதை லைட்டாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பிளெண்டர் வச்சு மிக்சியில் கூட, மிக்சி ஜாரில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வாட்டரியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்குது. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது ஸ்ப்ரே பாட்டிலில் போடலாம், இல்லைனா கையால் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஹேருடைய மிட் லெங்த் அண்ட் எண்ட், அவ்வளோதான் நம்ம இந்த சீரமை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் தெரியாமல் தவறுதலாக அவங்க ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எண்ணெய் பசை இருக்கிறதுனால ஸ்கேல்பில் போட்டால் சம்டைம்ஸ் பொடுகு வரலாம். அதனால் இந்த இடத்துக்கு மட்டும்தான், எந்த இடத்துல நம்ம வந்து ஹேர் நார்மலாக ட்ரை ஆகுமோ அந்த இடங்களில் ஜஸ்ட் லைட்டாக கையால் அப்படி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கோம் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிடும். சில பேர் ட்ரையர் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ட்ரையர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ட்ரையாக தெரியும் ஹேர். ஸோ இந்த சீரம் அப்படின்றது கண்டிஷ்னர் எப்படி நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கேல்புக்கு கிடையாது, மிட் லெங்த் அண்ட் எண்ட் ஆஃப் த ஹேர், அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சீரம் யாருக்கு யூஸ் பண்ணலான்னா, யாருக்கு எண்ணெய் தடவை பிடிக்கலையோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்ன பண்ணுறாங்க, சில பேர் யங் கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயே அவங்க தடவுறதே இல்லை. அதனால சீக்கிரமாக ஹேர் கொட்டிடுது, இல்லைன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சீரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கான சீரம் தனியாக இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ஹேருக்கான சீரம் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது நம்ம இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எப்போல்லாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோமோ கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணலாம்.
கொஞ்சம் டேம்பாக இருக்கும்ல அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் வெட்டாக இருக்கும்போது, அது வெட்னா டேம்பாக இருக்கும்போது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் திடீர்னு வெளியில் கிளம்பணும், ஹேர் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக சீரம் எடுத்து கையில் அப்படி ரப் பண்ணிவிட்டு ஹேர் மேலே அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ நம்ம இந்த சீரம் தயார் பண்ணியிருக்கோம். இதை வெளியில் வச்சா ஒரு வாரம் வரையில் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இதில் வந்து வெறும் ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர், மற்ற எண்ணெய்கள் தான். இதில் கெட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னு சொன்னால் அது 15 டேஸ் இல்லை 1 மந்த்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் அதில் ஆட் பண்ணல. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15-20 டேஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல. அது வாசனைக்கும் ஓரளவு ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணது. கிடைக்கலன்னா அது இல்லாமல் மற்ற திங்ஸை வச்சு கூட நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ இந்த சீரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல. இதெல்லாம் கூட நம்ம தயார் பண்ணலாமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி குக்கிங் நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸும் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.